அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்கோயிலானது சென்னை குன்றத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு திருவூரகப் பெருமாள் திருக்கோயில். சென்னைக்கு அருகில் உள்ள மிக முக்கியமான மற்றும் பழமையான விஷ்ணு தலங்களில் ஒன்றாகும். இத்திருக்கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டது. இக்கோயிலின் பின்னணியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. மூலவர் சுமார் 7 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான திருவூரகப் பெருமாளாக காட்சியளிக்கிறார். தாயார் திருவிருந்தவல்லி தாயார் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். சோழ மன்னனான 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு ஒருமுறை தீராத உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. பல மருந்துகள் பார்த்தும் குணமாகவில்லை. இறைவனின் அருள்வாக்காக மன்னனின் கனவில் தோன்றிய இறைவன் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவூரகப் பெருமாளை தரிசித்தால் நோய் நீங்கும் என கூறினார். அதாவது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள உலகளந்த பெருமாளை தரிசிக்குமாறு இறைவன் அருள்வாக்காக கூறுகிறார். மன்னன் காஞ்சிக்கு சென்றபோது பெருமாள் அங்கு அவருக்கு ஆதிசேஷன் வடிவில் காட்சி தருகிறார். பிறகு காஞ்சியிலிருந்து பெருமாளை தரிசித்து விட்டு வந்தவுடன் நோய் குணமானதால் மன்னன் நன்றிக்கண்ணாக தான் வசித்த குன்றத்தூரிலேயே ஒரு கோவிலை கட்ட முடிவு செய்தார். காஞ்சி திருவூரகப் பெருமாளின் நினைவாக இவருக்கு திருவூரகப் பெருமாள் என்று பெயரிட்டு திருக்கோயிலை கட்டினார். பொதுவாக பெருமாள் கோவில் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இக்கோயிலில் பெருமாள் மேற்கு நோக்கி அமைந்துள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள உலகளந்த பெருமாளை, அதாவது திருவூரகப் பெருமாளை நோக்கியே இவர் காட்சி தருவதாக கோயில் அமைந்துள்ளது. இத்தலமானது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு விஜயநகர அரசர்களால் மேம்படுத்தப்பட்டு சிறப்பினை உடையது. கருவறையில் உள்ள பெருமாள் திருப்பதி ஏழுமலையானின் உருவ அமைப்பை ஒத்தே செதுக்கப்பட்டுள்ளார். எனவே இத்தலமானது தென் திருப்பதி என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலில் ஆண்டாள், ராமர், சீதை, லட்சுமணர் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதிகளும் தனித்தனியே அமையப்பட்டுள்ளது. தெய்வ சேக்கிழார் பெருமான் பிறந்த ஊர் குன்றத்தூர். இவர் கோயிலை பராமரிப்பதிலும் திருப்பணிகளை செய்வதிலும் முக்கிய பங்காற்றியதாக குறிப்புகள் உள்ளன. மேலும் இத்தல இறைவனை வணங்கி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நலமுடனும் வளமுடனும் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.